வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியை அலறவிட்ட மிக முக்கியமான ஒரு புள்ளி, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா நம்முடைய செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான புள்ளிகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அலற விட்டிருக்கிறாராம். சில விதமான மிக முக்கியமான புள்ளிகள் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை அலறவிட வேண்டிய ஒரு சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வரப்போற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் செந்தில் பாலாஜி தன்னுடைய மிக முக்கியமான ஒரு திடத்தன்மையிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜியை அலறவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான புள்ளிகள் தள்ளப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2024 ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியை பாத்தீங்கன்னா அலறவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய மிக மிக முக்கியமான புள்ளிகள் தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ செந்தில் பாலாஜியை அலறவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மிக முக்கியமான புள்ளிகள் தள்ளப்படுவார்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. வரப்போகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலையும் அல்லது சட்டமன்றத்துடைய தேர்தலையும் சரி, இரண்டு கட்சிகளும் மாறி மாறி தன்னுடைய வெற்றியை பெற்றாலும் கூட செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட கிடையாது அப்படின்றத நம்மளால சொல்ல முடிகிறது. ஓகேங்களா? செந்தில் பாலாஜியை அலற வேண்டிய ஒரு சூழலுக்குத்தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டெஃபினெட்லி அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், செந்தில் பாலாஜியை அலறவிட்ட மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே தன்னுடைய காலத்தை கழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு விட்டதாகவே ஏறத்தாழ நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பெரும் மாற்றங்கள் என்பது ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பெரும் மாற்றம் உண்மையிலே வெற்றியை கொடுக்கக்கூடுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 337 நாட்களை கடந்தும் இன்னும் தன்னுடைய வெற்றியை பெறாத ஒரு சூழலில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி. ஸோ அதனால் செந்தில் பாலாஜி வெற்றியை பெறுவாரா, தன்னுடைய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க.